இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் ஆமென். ஒரு வார காலமாய் நம்மை கனிமணி போல பாதுகாத்தார், கிருபையாக நம்மை நடத்தினார். ஆமென். எவ்வளவோ பிரச்சனைகள் நிறைந்த இந்த நாட்களில் கர்த்தருடைய தேவனுக்காக நம்மோடு கூட இருந்து அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். பேசி அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் இன்றைக்கு நான் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் பாடல்களை பாடி ஜெபித்து கற்றுத்தருகின்ற ஆலோசனைகளை நாம் கேட்பதற்கு ஆயத்தமாவதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகின்றோம். பாடுவதற்கு ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். வேதம் சொல்லுகிற பிரகாரம் நான் பாடும்போது என்னுடைய உதடுகளும் நீ மீட்டுக் கொண்ட என்னுடைய ஆத்மாவும் மகிழும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே பிரகாரம் பரிசுத்த தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரந்தன் பாதாளே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரந்தன் பாதாளே. எம்பராயெல்லாம் ஈதீரே, Hallelujah,
ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் எங்களை காத்தி கருத்தாக ஆண்டவரே கண்ணீர் மணி போல வலுவாமல் எங்களை கரம் பிடித்து அதிசயமாக நடத்துகிற உம்முடைய மகாபெரிய கிருபைகளை நாங்கள் நினைக்கின்றோம் ஐயா. நன்றி நிறைந்த இதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு அதிசயம் ஆண்டவரே. உலகத்தில் ஆண்டவரே மரண ஓலங்கள் வேட்டையாடும் பொழுது அவைகளுடைய கடத்திற்கு எங்களை விலக்கி விடுவித்து ஆண்டவரே பிள்ளைகளை குடும்பமாய் சபையாம் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கின்றீர்கள். மக்களை ஜனங்களை பாதுகாக்கின்றீர். எங்களை அதிசயமாக நடத்துகிற உடைய மேலான கிருபைகளை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் நாங்கள் மறுபடியும் ஒரு விஷயம் கூட ஆண்டவரை துதிப்பதற்காக மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவரே நீத்ததல்ல நல்ல ஆலோசனைகளை நாங்கள் கேட்பதற்காக பரலோகத்தின் தேவனை எங்களுக்கு பாராட்டின மகாபெரிய கிருபைகளை நாங்கள் நினைக்கின்றோம் ஆண்டவரே. 1000 நாட்கள் இருந்தாலும் வர்ணிக்க முடியாது. எங்களை நடத்துகிற விதங்களை நினைத்தால் அற்புதமாய் எங்களை நடத்தி உடைய சமூகத்தில் எங்களை மறுபடியும் துதிக்க எங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் உடைய பிள்ளைகளாய் சேர்ந்து இணைந்து ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் பாடும்போது துதிக்கும் போது உடைய திவ்ய வல்லமைகளை நலப்பட்டவே, உடைய கருணைகளை நலப்பட்டவே, சோர்ந்த தளர்ந்த தள்ளாடின தடுமாறின அனுபவங்களிலிருந்து ஆண்டவர் ஒரு விஷயக்குள்ள ஆண்டவரே கரம் கொண்டு தூக்கி மறுபடியும் சமூகத்தில் நிலைநிறுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்கருவிகளை வீட்டுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பாடுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையில் எல்லாரும் பங்கெடுப்பதற்காக ஆமென் வீடியோக்கள் வாயிலாக தெரிவிக்க வேண்டும் என்ற முயற்சி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அன்பு கனவே எல்லா பிள்ளைகளையும் அன்னுடைய கரத்தில் தருகிறோம். நாங்கள் சரீரங்களிலே ஆங்காங்கே பிரிந்திருந்தாலும் ஆவியில் ஆண்டவரே நாங்கள் இசைந்து ஒருமிக்குமை துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவர்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. சுகவீனங்களோடு பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டல்லவா, நாங்கள் பாடி துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அவர்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீன கட்டுகள் மாறி அவர்கள் உற்சாகமான ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை துதிப்பதற்கு கிருபை தாங்க. எல்லாருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபை குலைகளை மறையும் ஆசீர்வதியும் பாடு பாடி நாங்கள் துதித்து ஆராதிக்க கிருபை தாரோம். இவர்களின் காயங்களை ஒருக்கும் ஆயத்தப்படுத்தும். எங்களது குறைவுகளை குற்றங்களை மன்னியும். எங்களை தாழ்மைப்படுத்தி நாங்கள் உயர்த்துகிறோம். நீங்கள் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் என்று கேட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்புள்ள நாமத்தினால் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு தெரிந்த ஒரு 2 பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கமடைய பேரன்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூற வேண்டும் என்று நமக்கு தெரிந்த பழைய பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் சேர்ந்து ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட்.
சரீரம் முழுவதுமாய் நானாய் கழிக்கப்பட்டு எங்களுக்கு ஊற்றி தந்தீரே ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தை நாங்கள் விட்டுக்கொண்டு உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ரட்சகராகிய இயேசுவில் நாங்கள் மகிழ்வதற்காக எங்களுக்கு இவ்வளவு பெரிய வாக்கியத்தை நீ தந்தீரே. ஹல்லேலூயா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து பாவபாரம் நீங்கி வாழ்வடைவே. எந்த நேரத்திலும் எனதுள்ளத்திலே
பேரானந்தம் பொங்கி பாடுவேன். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Praise the Lord. நாம் அப்படியே நம்மால் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தோடு ஒரு தெரிந்த ஒரு பழைய பாடல் பரலோக நாடு இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு கழிப்பேனோ ஆ மகிமையே ஆ பேரின்பமே என்று நான் கண்டானறிப்பேனோ என்ற பாடலை சேர்ந்த மகிழ்ச்சியோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Oh மகிமை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சோபன கீதமே சுந்தர
வாடாமலே சுடரே
ஏகுவே தெய்வ சித்தம் செய்யும் பிள்ளைகள் ஜீவிப்பார் மாதாபிதா தெய்வ சித்தம் செய்யும் பிள்ளைகள் ஜீவிப்பார் மாதாபிதா மற்றும் சோதரர் உத்தம ஜீவிகள் சொர்க்கத்தின் வாசிகள் உத்தம ஜீவிகள் சொர்க்கத்தின் வாசிகள் கஷ்டம் சகித்திட்ட சுத்தர்கள் கஷ்டம் சகித்திட்ட சுத்தர்கள் இயேசுவே என் சம்பந்தல்லவோ நிச்சயம் என்றும் அழிய சுதந்திரம் இயேசுவே என் சம்பந்தல்லவோ நிச்சயம் என்றும் அழிய சுதந்திரம் ஈரோவின் இன்பத்தை துன்பயந்தன்னியே ஈரோவின் இன்பத்தை துன்பயந்தன்னியே இயேசுவே எந்தனை இன்பமே இயேசுவே எந்தனை அல்லேலூயா உணர்ந்திடுவேன் அந்த ஜீவனை லோகத்தில் சிலுவை கஷ்டத்தின் பாதையில் உணர்ந்திடுவேன் அந்த ஜீவனை லோகத்தில் சிலுவை கஷ்டத்தின் பாதையில் மாயை மாயே லோகத்தின் இன்பமே மாயை மாயே லோகத்தின் இன்பமே வாடாமுடி சுடரேகுவே வாடாமுடி சுடரேகுவே உணர்ந்திடுவேன் அந்த ஜீவனை லோகத்தில் சிலுவை கஷ்டத்தில் எல்லாரும் உனக்கு சொல்லலாமா உணர்ந்திடுவேன் அந்த ஜீவனை லோகத்தில் சிலுவை கஷ்டத்தின் பாதையில் மாயை மாயே லோகத்தின் இன்பமே மாயை மாயே லோகத்தின் இன்பமே வாடாமுடி சுடரே எத்தனை பேர் அர்ப்பணம் செய்கிறீர்கள் வாடாமுடி சுடரேகுவே சொல்லவோ உலகத்தை பார்த்து மாயை மாயே லோகத்தின் பிரதர் சிஸ்டர் மாயை மாயே லோகத்தின் இன்பமே வாடாமுடி சுடரேகுவே வாடாமுடி சுடரேகுவே ஈலோக இன்பத்தை துன்பயந்தன்னியே ஈலோக இன்பத்தை துன்பயந்தன்னியே இயேசுவே எந்தனை இன்பமே இயேசு எத்தனை இன்பம் இயேசுவே எந்தனை இன்பமே சேர்ந்து பாடுவோமா ஈலோக இன்பத்தை துன்பயந்தன்னியே ஈலோக இன்பத்தை துன்பயந்தன்னியே இயேசுவே எந்தனை இன்பமே
ஆண்டவரே அப்படியான பாக்கியம் எனக்கு கிடைக்கும் ஆண்டவரே. அதை குறித்துதான் எண்ணங்கள் ஏக்கங்கள் இந்த உலகத்தில் பெருகும் போது இந்த உலகத்தில் பாடுகள் இந்த உலகத்தில் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் அது நமக்கு ஒரு ஆவியம் மிகவும் லேசானவர் காரியமாய் மாத்திரமே தெரியும். காரணம் பரலோகத்தான் என்னுடைய இன்பம், பரலோகத்தான் என்னுடைய சந்தோஷம், பரலோகத்தான் என்னுடைய மேன்மை, பரலோகத்தான் என்னுடைய ஆசை, பரலோகத்தான் என்னுடைய பெருமை. அதற்காகவே இந்த உலகத்தில் நான் வாழுகிறேன். இந்த உலகத்தில் நாமே எல்லா ஆசா வாசங்களையும் ஒரு பொருட்டையாக நான் எண்ணவே இந்த உலகத்தில் என்னுடைய ஜீவனை நான் பெருத்தளவே எத்தனை உபத்திரவத்தின் பாதைகள் எனக்கு நேரிடட்டும். அந்த கஷ்டத்தின் பாதையில் நான் செல்லவே எத்தனையோ பரிசுத்தவான்கள் எத்தனையோ வேதனையின் வழியாக ஆமென் தங்களுடைய ஜீவனில் பாராமல் நடந்தார்களே. ஏனவர்கள் பின்வாங்கி போவாததற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் பார்த்தது பரலோகத்தை, அழியாத ஒரு ராஜ்யத்தை, என்றைக்கும் நிலைநிற்கிற ஒரு பரம ராஜ்யத்தை அவர்கள் பார்த்தபடினால் பூமியிலே தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று எண்ணிக்கொண்டு தங்கள் ஜீவனை வெறுத்து வாழ்ந்தது போல ஹல்லேலூயா இன்னைக்கு நம்ம கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே மாயை 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 என்று ஆமென் பிரசித்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மைகளையும் ஆராய்ந்து பார்த்தவர் சொல்லுகிறார், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே சம்பவிப்பதெல்லாம் மாயையா இருக்கிறது. மாயை 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 நீலோக ஜீவனை உண்மை என்று நான் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுவோம், ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அவரை தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா உதவி செய்கிறது கேட்போம். நம்மை ஒழுங்குகிறவர், நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர், நம்மை பரலோக வரையில் கொண்டு சேர்ப்பதற்காக நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற தேவாவியாருடைய உதவியோடு விட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நமக்கு கேட்கலாம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி நமக்கு கேட்கலாம். ஒருவேளை இந்த உலகத்திலே அநேக பாடுகளை, அநேக உபத்திரவங்களை, அநேக நிந்தைகளை, அநேக அவமானங்களை, அநேக விதமான பிரச்சனைகளை ஒருவேளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அந்த தெய்வ பிள்ளைகளே, ஆவினி காலத்து பாடுகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல, அவைகள் ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை உபத்திரவம் வரட்டும், எத்தனை ஆவின் பிரச்சனைகள் வரட்டும், எத்தனை விதமான ஆவின் போராட்டங்கள் வரட்டும், ஆமென், நான் சோர்ந்து போகவே மாட்டேன், சோர்ந்து போகவே மாட்டேன். எத்தனை பெரிய கொடிய ரோகங்கள், எத்தனை பெரிய கொள்ளை வியாதிகள், எத்தனை பெரிய தீராத ஆபத்துகள், மனச்சங்கடங்கள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எனக்கு எதிர்த்து வரட்டும், நான் சோர்ந்து போகவே மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடிகிறது? ஹல்லேலூயா. உலகத்தில் ஒருவேளை நமக்கு அனுகூலமாய் எல்லாம் இருந்து விடாது, இந்த உலகத்தில் ஒருவேளை எல்லாம் நமக்கு சுமூகமாக இருந்து விடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவைகளை தாங்குவதற்கு பலனை தந்து தேவன் ஆச்சரியமாய் நடத்துவாரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. ஜீவகிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவகிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். தேவப்பிள்ளையே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து
கைவிடுவாரோ கண்டுனைய கைந்த தேவன் கைவிடுவாரோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே துன்பங்கள் தொல்லைகள் ஒருவேளை நம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பன் நம்மை தேற்றுகிற ஒரு நேரம் உண்டு. நம்மை கைவிடாதபடி நம்முடைய அருகாமையை வந்து மனித உதவிகள் அற்று போகிற இடத்தில், மனித சகாயங்கள் நம்மை விட்டு தூரப்படுகிற இடங்கள், மருத்துவ சேவைகள் மருத்துவ உதவிகள் கிடையாமல் போகும்போது ஐயோ இவ்வளவுதானோ என்னுடைய வாழ்க்கை என்று நீங்கள் தடுமாறும் போது அன்பரே நம்முடைய அருகாமையை இறங்கி வருவார். அவருடைய கரம் ஆற்றுகிற கரம், அவருடைய கரம் தேற்றுகிற கரம். அவர் நம்மை ஆதரிப்பார், அரவணைப்பார். ஒரு சிலை இமைப்பொழுது நான் கைவிட்டேன், ஆனால் நித்திய கருணையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னாரே. நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து, நம்முடைய குறைகளை உணர்ந்து, நம்முடைய தவறுகளை உணர்ந்து, நம்முடைய தப்பிதங்களை உணர்ந்து, ஆண்டவரே எத்தனை ஆவின் தவறுகள் தப்பிதங்கள் செய்திருந்தாலும் தயவாய் மன்னித்து எங்களை கை தூக்கி இடம் என்று சொல்லும் போது அவர் நம்மை தேற்றுகிறது ஒரு ஆனந்தமோ. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, அன்பருன்னை தேற்றும் நேரோ ஆனந்தமல்லோ. இயேசு நம்மை தேற்றும் நேரோ ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலகத்தில் இயேசுவை பின்பற்றி வந்தபடினால் இத்தனை பாடுகளா, இத்தனை வேதனைகளா? சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலனை கொடுக்கிற தேவன், சத்து இல்லாதவர்களுக்கு ஒரு சத்துவத்தை திருடப்படுகிற தேவன். இது உலகம் அல்ல நம்முடைய வாழ்க்கை. இங்கே வாழ்வதற்கல்ல தேவன் நம்மை அழைத்தது. நமக்காய் ஒரு மெய்யான ஒரு பரிசுத்த பரமராஜ்யத்தை நித்திய நித்திய காலமாய் சந்தோஷத்தோடு வாழ்வதற்காய் தேவனை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீங்க? வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், வேதனைகள், தள்ளாட்டங்கள், தடுமாற்றங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை விட்டு மாறட்டும். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையில், வசனத்தில், சத்தியத்தில் நிலைப்படுத்த உறுதிப்படுத்து. ஆண்டவரே வாழ்வதற்கு கிருபை தார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எங்களோடு நீ பேசு. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும் உடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நம்பி நாங்கள் நிலைத்து நிற்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்யப்பா.
மீண்டுமாய் பாடுவதற்கு, துதிப்பதற்கு, செபிப்பதற்கு, விண்ணப்பிப்பதற்கு, வேண்டுதல் செய்வதற்கு ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற நல்ல மகாபலிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆலோசனைகளை நாங்கள் காத்திருக்கும் போது எங்களோடு தயவாய் பேசுங்கப்பா, பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. உடைய திருவார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் எங்களோடு இடைப்படும். உடைய சிலுவையின் மறைவில் நின்று கொண்டு ஆண்டவரே எங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு கிருபை தாரும். இந்த ஆண்டவரை பங்கெடுத்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளை எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் கூட மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்டுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரின் இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற அன்புள்ள நாமத்திலே உங்களை அத்தனை பேரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். நாம் பாடுவதற்கும், துதிப்பதற்கும், ஜெபிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும், நம்முடைய தேசத்தில் பயங்கரமான உயிர்கொல்லி வைரஸ் மிகவும் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வந்து தேவனை துதிப்பதற்கான பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கிறது. சீக்கிரமாய் நாம் நம்பி ஜெபித்தால் கர்த்தர் வழிவாசல் நமக்கு திறப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் சீக்கிரமாக நமக்காய் ஆமென். எல்லா பிள்ளைகள் உலகம் எங்கிலும் இருக்கிற தேவனுடைய மக்கள் அவளோடு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சீக்கிரமாய் வழிவாசலை திறப்பார். ஆமென். பவுல் போன்றவர்கள் சொன்னார்கள், இங்கே பெரிதும் ஆமென் உன்னதமான அனுகூலமான வாசல் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவர் ஒரு தருணம் கூட நமக்கு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு கிருபையும் இரக்கமும் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் மறுபடியும் உங்களை அத்தனை பேரை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் நேரம் நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. அதற்காக நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்காய் எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை கர்த்தருடைய சமூகத்துல நாம் வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நானும் உக்கிரத்தோடு காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். போதும். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தினுடைய இந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை ஆமென் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் படிப்பதற்கு, சத்தமாய் நாம் கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அநேக தரிசனங்களை ஆமென் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுத்ததாக நாம் இங்கே படிக்கின்றோம். அதிலே ஆண்டவர் அவனை எடுத்து காண்பிக்கப்பட்ட ஒரு தரிசனம் தான் இங்கே 6வது தரிசனம் என்று ஆமென் நாம் பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் எசேக்கியேலை 3வது வசனத்தில் அதனுடைய 8ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள் வாசலின் நடையிலே விட்டார் என்று சொல்லி நாம் இங்கே படிக்கின்றோம். ஒரு எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம். ஆண்டவர் இந்த எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்டதான அநேக தரிசனங்களை குறித்து நாம் படிக்கின்றோம். 1வது அதிகாரத்திலிருந்தே ஆண்டவர் அநேக விஷயங்களை காண்பித்து கொடுத்தார். அதில் ஒரு காரியம்தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் அவரை பாருங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் நடுமையத்தில் தூக்கி நிறுத்திக் கொண்டு ஆண்டவர் காண்பிக்கப்பட்டதான ஒரு தரிசனத்தை குறித்து நாம் இங்கே படிக்கின்றோம். ஆமென். அந்த 18வது வசனத்தை குறிப்பாய் நாம் வாசிக்கும் போது நாம் இன்னைக்கு பாருங்கள் ஆமென் அதை படித்த போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 4 காரியம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உக்கிரத்தோட காரியத்தை நடத்துவேன்.
2, என்னுடைய கண் அவர்களை தப்ப விடுவது இல்லை. 3, நான் இறங்குவதும் இல்லை. 4, அவர்கள் மகா சத்தமாக என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் பரிசோதனை பண்ணி பார்க்கும்படியாக, நம்மை ஆராய்ச்சி செய்யும்படியாய், நம்மை சோதனை பண்ணி பார்க்கும்படியாக மாத்திரமே ஆமென் இந்த வார்த்தைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் எதற்கு தரப்பட்டிருக்கிறது? இந்த வசனத்தை ஆண்டவர் ஏன் நமக்கு எழுதி தந்திருக்கிறார் என்றால், இந்த வசனத்தை கொண்டு, இந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய ஆமென் சரீரத்தை, நம்முடைய சரீரத்தை அல்லது நம்முடைய உள்ளார்ந்த அனுபவங்களை எல்லாம் சற்று இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் திருஷ்டாந்தங்களாக நமக்கு அமையப்பட்டிருக்கிறது. ஆமென். அஸ்திபாரம் போன்றவைகள், அந்த அஸ்திபாரத்தில் நின்றுதான் புதிய ஏற்பாட்டில் மாளிகையாக நாம் கட்டி எழுப்பப்பட முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். பாருங்கள், இந்த வேத புத்தகத்திற்கு இன்றைக்கும் ஆமென் ஜீவன் உள்ளது என்று சாட்சி பகர்வதற்கு காரணம், இந்த வேத புத்தகத்தில் மூன்று வருவதற்கு சரித்திரம், வரலாறு, தேவனுடைய வார்த்தைகள், இவைகள் இன்றைக்கும் ஆமென் ஜீவன் உள்ளவைகளாய் நிற்பதற்கு, யாராலும் எவராலும் சீண்டுவதற்கு முடியாமல் அடையாளங்களாய் பாருங்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிற மக்கள், இஸ்ரவேலர்கள், தேவனுடைய பிள்ளைகள், யூதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கும் இதே மண்ணில் உயிரோடு வாழுகிறார்கள் என்பதுதான். அதனால தான் ஆமென் இது இன்னும் அதிகமாய் ஆமென் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி அவர்களை ஒப்பிட்டு அநேக காரியங்களை வேத புத்தகத்தில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆமென். அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த தவறுகள் சம்பவித்த போது அதற்கேற்ற தண்டனையும், அவர்கள் கர்த்தரண்டையில் திரும்பும் போது அதற்கான ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் கர்த்தர் கொடுத்தார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே போல இந்த வசனத்தை நாம் படிக்கும் போது, வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவர் 4 காரியத்தை அங்கே சொல்லுகிறார். 1, உக்கிரத்தோடு நான் காரியத்தை நடப்பிப்பேன். 2, என்னுடைய கண் அவர்களை தப்ப விடுவதில்லை. 3, நான் இரக்கம் செய்ய மாட்டேன். 4, அவர்கள் மகா சத்தமாக என்னுடைய செவிகள் கேட்கும்படியாய் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் என்ன செய்வதில்லை, செவி கொடுப்பதே இல்லை. இந்த வசனத்தை ஒருவேளை நம்ம கேட்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்காது, நமக்கு துக்கமாகத்தான் இருக்கும். ஆண்டவர் ஏன் இப்படின்னா, ஆமா உண்மையிலே கர்த்தரை நாம் பார்க்கும் போது அவர் அன்புள்ள தேவன். ஆனா இன்னொரு பக்கத்தில் அவரை படிக்கும் போது நீதி உள்ள தேவன். அன்புன்னு சொன்னா அவரை போல நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே நம்ம தேடி பார்க்க முடியாது. அவரோட நேசத்தை வைத்திருக்கிறார். ஆனா கையில தராசு வைத்திருக்கிறார். நீ இப்படின்னா இப்படித்தான். நீதிக்கு அவர் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து கொடுக்காதார். அவர் அப்படியே நீதியில் பெரியவராக இருக்கிறார். எவ்வளவு நம்மளை நேசிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவர் நீதியை உலகத்தில் வெளிப்படுத்துகிறார். அப்படியான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தவறாமல் பெற்றுக்கொண்டு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற மகாபெரிய ஆசீர்வாதமும் மகாபெரிய வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமேயானால் நம்முடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிற பிரகாரம் நான் இருக்கின்றேன் என்பதை நாம் ஒப்பிட்டு படிக்க வேண்டியது மிகவும் முக்கியமா இருக்கிறது. அதற்காக பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். 30 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ 70 ஆண்டுகளோ வாழும் போது ஆண்டவருடைய வேத புத்தகத்தை எவ்வளவுக்கு நாம் படிக்கின்றோமோ படிக்க நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்த நாம் முயற்சிக்கும் போது நிச்சயமாகவும் நாம் வாஞ்சிக்கின்ற விரும்புகிற பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம், இயேசுவிடத்தில் நம்ம போகலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். அப்படியான இன்னைக்கு நம்ம படிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமா தண்டிக்க போறேன், என் கண்ணை அவங்களை காணாது, பார்க்கவே மாட்டேன், கண்ணை மூடிடுவேன். ஆமென். அவங்க எத்தனை தான் இரக்கத்தை கேட்டாலும் இறக்கவே மாட்டேன், மனம் இறங்கவே மாட்டேன். என் செவிகளை கேட்கக்கூடிய அளவுல அவர்கள் எத்தனை சத்தம் என்று கூப்பிட்டாலும் நான் கேட்கவே மாட்டேன். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார்?
ஆண்டவர் நம்ம படிக்கும் போது ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்றல்லவா படிக்கின்றோம். ஆண்டவர் நம்மை காண்கின்ற தேவன் என்றல்லவா பார்க்கின்றோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது நாம் எப்போதும் சொல்லுவோமே, எரேமியா 33:3 என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு உனக்கு கொடுப்பேன், நீ அறியாதது எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்ன ஆண்டவருடைய அவருடைய காது கேட்கத்தக்கதாக சத்தமிட்டாலும் கேட்க மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன் ஏன் சொன்னார்? நாம் கேட்கும் போது, நாம் கூப்பிடும் போது, நாம் அவரை நோக்கி சத்தமிடும் போது வசனம் சொல்லுகிறது, இங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆண்டவர் எப்படி சொன்னார்? அதைத்தான் நம்ம தியானிக்க போகின்றோம். நம்ம ஆண்டவரை இயேசுவான்னு கூப்பிடும் போது அவரோடு நம்முடைய அருகாமையில வரணும். எங்களை பாருங்கப்பான்னு சொல்லும் போது அவருடைய கண் நம்மளை பார்க்கணும், நம்மளை தப்ப விடாம, ஆமென், அவர் நமக்கு இரக்க காண்பியாம அவருடைய சத்தத்தை நம்ம சத்தத்தை அவர் கேட்காம இருக்கிறதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. நாம் அவரை சரியான விதத்துல அவர் நமக்கு அற்புதம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டியது நம்முடைய சுதந்திர உரிமையா இருக்கிறது. நாம் எப்படி இருக்கட்டும் அவ்வளவுக்கு தான் கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய முடியும். பாருங்க தேவ பிள்ளைகளே, அப்படியானால் என்ன தவறு நம்மிடத்தில் இருக்கிறது? என்ன தவறு எங்களிடத்தில் இருக்கிறது? ஆண்டவர் எங்களுடைய சத்தத்தை கேளாதபடிக்கு என்ன தவறு இருக்கிறது? எங்களுடைய காரியத்துல அவர் கிரியை செய்யாமல் இருப்பதற்கு என்ன தவறு இருக்கிறது? ஒருவேளை அந்த அனுபவத்தை ஒருவேளை நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லது ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆமென், தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஏன் எங்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருக்கிறார்? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை நாங்கள் காணாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் தேவன் விரும்புகின்ற பிரகாரம் நம்மளை சரிபடுத்திக் கொண்டு ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆமென், வேதம் சொல்லுகிறது, அவர் தூரத்தில் அவர் சமீபத்தில் இறங்கி வருவார், அருகாமையில் வருவார், நம்மோட கூட இருப்பார், நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். அப்படியானால் நம்முடைய தவறுகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு அவர்களை ஒப்பிட்டு நாம் சில காரியங்களை இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 7 காரியங்களை சடஜடவென்று நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி நாம் ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒன்றாவது, அவர்களுடைய வாழ்க்கையில சத்தமிட்டு கூப்பிட்டாலும் பதில் தர மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்ன முதலாவது தவறு என்னது? என்ன தவறு அவர்களிடத்தில் இருந்தது? அந்த 3ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். அந்த கடைசி பகுதியை வாசிப்போம். அங்கே ஒரு விஷயம் கூட, அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது என்று ஆண்டவர் குற்றம் சாட்டினார். இந்த தவறு அவர்களிடத்தில் இருக்கிறபடினால நானும் உக்கிரத்தோடு என் காரியத்தை நடத்த போகிறேன், என் கண் அவர்களை தப்ப விடுவதில்லை, நான் அவர்களுக்கு இறங்க மாட்டேன், அவர்கள் மகா சத்தமாய் என்னுடைய செவிகள் கேட்க கூப்பிட்டால் நான் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். அப்ப ஆண்டவர் ஆமென் விரோதித்து பேசுறது கிடையாது, பகைத்து பேசுறது கிடையாது, பட்சவாதத்தை வெளிப்படுத்தி பேசுறது கிடையாது. ஏதோ ஒரு தவறு அவர்களிடத்தில் இருக்கிறது, அதனால் அவர்கள் சரியில்லாதபடிக்கு என்னை நோக்கி பார்க்கிறபடினால் நானும் இப்படி என்றவர் சொல்லுகிறார். 18ஆம் சங்கீதத்தில் நமக்கு தெரியும், புனிதனா நான் உனக்கு புனிதனா இருப்பேன், உத்தமனா நான் உனக்கு உத்தமனா இருப்பேன், ஆனா நீ தப்பு செய்கிறவனா நான் உனக்கு தப்பு செய்வேன், நீ மாறுபட்டு நடக்கிறியா நானும் மாறுபடுவேன். பாருங்க, அப்படியானால் ஆண்டவரிடத்திலிருந்து 100க்கு 100 நாம் எதிர்பார்க்கின்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பலன்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் எப்படி நம்மை நாம் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறதை பார்க்கலாம். அவர் என்னை குறித்து என்ன விரும்புகிறாரோ அதன்படி நாம் இருந்து விட்டால் போதும். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் சத்தம் தருவார், அவர் நமக்கு அற்புதம் செய்வார், அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை கண்டுகொண்டே இருக்கும், பாதுகாப்பு தந்து கொண்டே இருப்பார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் தவறு வரும்போது இந்த ஆண்டவரை என்னதான் சத்தம் என்று கூப்பிட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்க மாட்டார். அவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யும் போது மாத்திரமே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்படியானால் ஒன்றாவது அவர்களிடத்தில் இருந்த தவறை குறித்து எசேக்கியேலுக்கு தரிசனத்தில் ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்து சொல்லுகிறார், அங்கே எரிச்சல் உண்டாகுகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது
இந்த காரியங்களை சரித்திரங்களை நாம் இப்போ புரட்ட போனால் நமக்கு நேரம் ஆகும். அதனாலே ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரம் அப்பொழுது தேவாலயமாய் காண்பிக்கப்பட்ட எருசலேமாய் ஆண்டவர் நம்மை வேலை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தனி ஆவிக்குரிய அனுபவத்துல எரிச்சல் உண்டாக்குகிற ஸ்தானம் இங்கே இருக்கிறது என்பதை நான் சோதிக்கணும். அது கூட நீங்க சோதிக்கணும். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு பதில் தர வேண்டுமே. ஆனால் எனக்குள்ள எரிச்சல் உண்டாக்குகிற ஸ்தானம் இருக்கக்கூடாது. அந்த இடம் இருக்கவே கூடாது. அந்த எரிச்சல் உண்டாக்குகிற இடம் இருக்கும்னா ஆண்டவர் பதில் தரவே மாட்டார். ஆண்டவர் கேட்டார், அண்ணனை பார்த்து காயினை பார்த்து கேட்டார், ஏப்பா உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி வேறுபட்டதுடைய காரணம் என்ன? பாருங்கள், எரிச்சலை ஆண்டவர் விரும்பவே கவனமுள்ள ஒரு ஸ்தானம் இருந்தது. யாத்திராகம புத்தகத்தில் நம்ம படிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர்கள் படுகி பெருக பெருக எகிப்தியர்களுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. எரிச்சல் உண்டாயிற்று. ஐயோ, அவருடைய ஆராதனை அங்கீகரித்தாரே, ஆராதனை அங்கீகரிக்கவில்லை என்று சொன்ன போது அவன் அதை பார்க்கும் போது வந்தது பாருங்க அவருடைய ஒரு சுபாவம். இதுக்கு பேர் தான் எரிச்சல். சுவிசேஷ புத்தகத்துல வரணும்னா மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆவது அதிகாரத்துல வசனத்துல படிக்கும் போது 12 சீசர்கள் சந்தோஷமா தான் இருந்தாங்க. நல்ல மகிழ்ச்சியா தான் இருந்தாங்க. ஒரு நாள் இந்த சீசர்களோட கூட சேர்ந்து பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவானுடைய யாக்கோபுடைய அம்மா வந்து, ஏசப்பா நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என் பிள்ளை யோவானோ யாக்கோபோ உம்முடைய வலது பாரிசத்துல இடது பாரிசத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர்களிடத்துல விண்ணப்பம் பண்ணினார்கள். மற்ற 10 சீசர்களுடைய வாழ்க்கையில எரிச்சல் உண்டானது. எரிச்சல் உண்டாக்குகிற ஸ்தானம் நமக்குள்ள இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார். இருக்கவே கூடாதா? எபேசியருக்கு நிருப புத்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாகவே உங்கள் எரிச்சல் அப்படியே மாறி போகணும். இன்னைக்கு நீங்க எரிச்சல் அடைகிறீங்களா? யாரோ ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், யாரோ ஒருவன் வளர்கிறான், யாரோ ஒருவனுக்காக ஒரு ஆள் பரிந்து பேசுகிறார்கள். அப்படி என்றெல்லாம் சில பகுதிகளை காணும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஒரு தடுமாற்றம் வருகிறது, ஒரு முக பாவனை வித்தியாசம் வருகிறது. இதுக்கு பேர் தான் எரிச்சல். இந்த எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு ஸ்தானம் எனக்குள்ள உங்களுக்குள்ள குடிகொண்டிருக்குமே. ஆனால் ஏசப்பான்னு சொல்லிட்டு 21 நாள் 41 நாள் புதி இருந்தாலும் அந்த சுபாவத்தை மாறாத பட்சத்தில், மாற்றாத பட்சத்தில் நம்முடைய ஆண்டவர் சத்தம் திருப்பி தருகிற தெய்வம் அல்ல. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் பதில் தருவார். அப்பொழுது ஏன் ஒருவேளை நீண்ட காலங்களாக ஜெபித்தும் விண்ணப்பித்தும் வேண்டுதல் செய்யும் ஒரு நேரடியான அந்த உறவை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு கணம் உங்களை சோதித்து பாருங்கள். எனக்குள்ள அப்படிப்பட்டதான ஏதாவது அனுபவங்கள் உண்டோ? எரிச்சல் நாவி எனக்குள்ள இருக்கிறதோ? அப்படிப்பட்ட சுபாவம் வேதத்தில் நாம் படிக்கும் போது கொரிந்தியர் நிருப புத்தகம் 1 கொரிந்தியர் நிருப புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21 படிக்கும் போது 22 அங்கே வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 21 22 வாசியுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிடம் நாம் பலவான்களா? அவரிடம் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் போஜனம் பண்ணக்கூடிய ஒரு நபரா? ஆண்டவர் மேலே பற்றுதலா இருக்கிறீங்க, உலகத்திலே பற்றுதலா இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க? எரிச்சல் உண்டாக்கலாமா? நம்ம அடுத்த வசனம் சொல்லுகிறது எரிச்சல் உண்டாக்கலாமா? அதுக்கு கீழே படிக்கும் போது அடுத்த வசனம் சொல்லுகிறது எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறார்கள். சிஸ்டர், அன்பு தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய சகோதரர்களாய் இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் நமக்கு தகுதி அல்ல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பக்தி விருத்தி உண்டாக்க கூடாத ஒன்றும் அதற்கு உடந்தையாகி விடாதீங்க.
நமக்குள்ளே ஒரு வித்தியாசமான செயல் உண்டாகுது. அதுக்கு பேர் தான் எரிச்சல் உண்டாக்குகிறோம். தெய்வத்துக்கு எரிச்சல் உண்டாக்குகிறோம். நம்மளை படைத்தவருக்கு எரிச்சல் உண்டாக்குகிறோம். ஆமீன். இங்க வந்து ஸ்தோத்திரம் பாடி அல்லேலூயா பாடி போகின்றோம். ஆமீன். கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் நமக்கு ஐக்கியம் இருக்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கே பாதி அங்க பாதி வாழுகிறோம் பாருங்கள். ஆவிக்குரிய அனுபவம் பாதி, பூமிக்குரிய அனுபவம் பாதி. இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் என்று வாழுகிறோம் பாருங்கள். இருமணம் உள்ளவர்களாய் வாழுகிறோம் பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கலாமா? உண்டாக்கக்கூடாது. இஸ்ரவேலர்களை எடுத்தும்படியாய் பார்த்து சொன்னார். எரிச்சல் உண்டாகிற ஸ்தானம் அங்கே இருந்தது. எப்படி நாம அவங்களுடைய சத்தத்தை கேட்க முடியும்? அவங்க என்ன நோக்கி கூப்பிட்டா எப்படி நான் அவங்களுக்கு மறுபடியும் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டவருக்கு எரிச்சல் உண்டாக்க கூடாது. ஒரே ஒரு வழி, என் ஆண்டவருக்கு சந்தோஷம் உண்டாகும். என் அவரை துதித்துக் கொண்டிருக்கும், அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும், அவரே உயர்த்தி கொண்டிருக்கும். அவருக்காகவே நான் வாழ்வேன். யாரோ எவரோ ஆமீன் அவர்களை ஆதாயப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகணும் என்கிறதே என்னுடைய வேலையை தவிர, அவங்க வளர்ந்தாலும் சரி வளராவிட்டாலும் சரி, அவங்க அழிஞ்சாலும் சரி அழியாவிட்டாலும் சரி, அவனை ஆத்மாவின் உத்தரவாதத்தை மாத்திரம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரே ஒழிய அவர்களை பற்றி வேறு எந்த காரியங்களும் பார்க்க கூடாது. பார்த்தால் அது காயினை போல சகோதரன் மேல் எரிச்சல் உண்டாகும். இஸ்ரவேலர்கள் பருகி பெருகுதலை குறித்து எகிப்தியர்களுக்கு எரிச்சல் உண்டானது. ஒரு அம்மா போய் சீசர்கள் ஆமென் 2 பேரும் உம்முடைய ஸ்தானத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர்களுடைய சுபாவத்தில் மாற்றங்கள் உண்டானது போல உலகத்திலும் நாம் ஆமென் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் ஆமென் நல்ல சம்பந்தப்படுத்தி ரெண்டையும் வேறு விரிக்காதபடிக்கு பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கி கொண்டு வாழ்வோமானால் ஆண்டவருக்கு எரிச்சல் உண்டாகும். எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. தெரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வளர்ச்சி எதை உண்டாக்கி தருகிறதோ அது மாத்திரம் நமக்கு போதும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை படிப்படியாய் நஷ்டப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்படியானால் ஆண்டவர் ஏன் பதில் கொடுக்கவில்லை? ஒன்றாவது எரிச்சல் உண்டாக்குற ஒரு ஸ்தானம் இருந்தது. நான் வேகமாய் சொல்லி போக விரும்புகிறேன். இரண்டாவது 6வது வசனத்தில் படிக்கும் போது, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்வதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகப்படும்படியான என்னை தூரமாய் போகப்படும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இரண்டாவது அவர்களுடைய தவறுகள். அவங்க சத்தமிட்டு கூப்பிட்டால் ஆண்டவருடைய செவிக்கு பக்கத்துல போய் எசப்பா உதவி செய்யுங்கன்னு சொல்லி செவிக்குள்ள போய் உட்கார்ந்து கூப்பிட்டாலும் நான் கேட்க மாட்டேன், நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்வதற்கு என்ன காரணம்? இரண்டாவது என்ன காரணம் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகப்படும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்பு. உங்ககிட்ட கேட்டு பாருங்க, உங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா இல்ல உங்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு தூரமா அடிக்கிறாரா? உங்க கூட இருக்கிறாரா இல்ல அவங்க கொஞ்சம் தூரப்படுத்துறீங்களா? சினிமா பார்க்கிறவங்களுக்கு கூட இருக்க முடியாது, சீரியல் பார்க்கிறவங்களுக்கு கூட இருக்க முடியாது, தேவையில்லாத கதை அடிக்கிறவங்களுக்கு கூட இருக்க முடியாது. ராப்பகலா விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற விளையாட்டு அப்படி விளையாடிக்கொண்டே தெரிகிறவர்களோடு கூட கர்த்தர் கூட இருக்க முடியாது. ஆமீன். வேறு ஏதாவது தவறு செய்து தப்பிதம் செய்து வீடியோக்கை பார்த்து ஆமீன் கம்ப்யூட்டர்லயோ இல்ல லேப்டாப்லயோ ஏதாவது தேவையில்லாத ஒரு காரியம், அதாவது தேவனுடைய அந்த தெய்வத்துக்கு பிரியமற்ற ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்கிற ஒரு நபரா இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் நீங்க துரத்துறீங்க. நீங்க போங்க, பக்கத்துல உட்கார்ந்து போங்க, துரத்தி எடுக்கிறீங்க, அடிச்சு துரத்துறீங்க. அடிச்சு துரத்திட்டு வருவோம், சாயங்காலம் வருவோம், ஈவினிங் வரும். ஈவினிங் வந்ததும் வீட்டுல ஒரு 7-7:30 மணி ஆகும்போது பாட்டு பாடி ஏசப்பா வாங்க வரமாட்டான். நம்ம அந்த குற்றத்தை உணரணும், குறைகளை உணரணும், தவறுகளை உணரணும், தப்பிதங்களை உணரணும். நமக்கு எப்போதும் ஒரு நல்ல அறிவு இருக்கணும். நான் இந்த இடத்துல பேசினா கர்த்தர் கூட இருப்பாரா? நான் அந்த இடத்தை பார்த்தா கர்த்தர் கூட இருப்பார், அவருக்கு பிரியமா இருக்கணும், அவர் விரும்புவாரா? நான் இந்த வஸ்திரம் உடுத்தினால் தேவன் என்னோட கூட இருப்பாரா? நான் இதை சாப்பிட்டா தேவன் என்னோட கூட இருப்பாரா? நான் இந்த இடத்துல போனா கர்த்தர் என்னோட கூட இருப்பாரா? நான் இந்த இடத்தில் நின்றால் கர்த்தர் என்னோட கூட இருப்பாரா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சில இடத்துல நிற்காது, சில இடத்துல இருக்காது, சில இடத்துக்கு போகாது, சிலருடைய ஆலோசனை கேட்காது. ஆண்டவர் சொல்லி இருக்கிற பாருங்கள், இங்கே என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் துரத்தி விடுகிறார்கள். எனக்கு இடம் கிடையாது.
ஓசியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என்னென்னையிலே திரும்ப மட்டும் நான் என்னுடைய ஸ்தானத்துக்கு போய்விடுவேன், நான் வரமாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது, ஆமீன், 24 மணி நேரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாம ஜெபம் பண்ணாம துதிக்காம பாடாம ஆராதிக்காம சினிமா பைத்தியக்காரர்களா அல்லது வேற ஏதோ ஒரு சுபாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆமீன், மொபைல் போன்ற நேரங்களை செலவு பண்ணி கொண்டு கர்த்தர் கூட இருப்பார். நோ, இருக்க மாட்டார். அவருக்கு வேற வேலை இல்லையா? நம்மை போன்ற லட்சங்கள் பேர் கதறி கண்ணீர் வடித்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கும் போது அவர்களை பார்க்கிறதை விட நம்மளையா பார்ப்பார்? அதனால ஆண்டவரை துரத்தி அடிக்க கூடாது. ஆண்டவரை துரத்தி அடிச்சு சும்மா எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒரு வேண்டப்பட்ட ஒரு நபர் நம்மளை தேடி வரும்போது அவரை பார்க்கவே இல்லை, அவர் அடிச்சு துரத்தி ஒரு 10 வருஷம் தாண்டி அவரிடத்துல உதவியை பார்க்க போது அவரும் அது மாதிரிதான் இருப்பார். அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர். அவர் இஸ்ரவேலர்களை பார்த்து வேதனைப்படுகிறார். மனம் நொந்து அவருடைய மன குமரல்களை வெளிப்படுத்துவதற்காக தெலாவீமிலே பாருங்கள், சிறைப்பட்டிருக்கிறவர்களுடைய மத்தியிலிருந்து பக்தனை அப்படியே சிரசு தூக்கி பிடித்துக் கொண்டு எருசலேமுக்குள்ளே கொண்டு வந்து எருசலேமில் நடக்கின்ற அருவருப்புகளை காண்பித்துக் கொடுக்கிறார். எசேக்கியேல் பாரு, ஒருவேளை நீயும் நினைத்து விடக்கூடாது, நான் ஆண்டவர் துரோகம் செய்கிறேன், பாவம் செய்கிறேன், ஒருவேளை நியாயக்கேடு செய்கிறேன், நீதிக்கேடு செய்கிறேன் என்று நீயும் நினைத்து விடக்கூடாது. நீ தேவ பிள்ளையா இருக்கிறபடினால் உனக்கு நான் காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை போல வந்து எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளை வெளிப்படுத்துகிறார், காண்பித்துக் கொடுக்கிறார். இப்ப சொல்லி எசேக்கியேலே, நான் அவங்க சத்தமிட்டு கூப்பிட்ட போது ஏன் நான் செவி அடைச்சிட்டு இருந்தேன்? என் காதுக்கு பக்கத்தில் வந்து கூப்பிட்ட போதும் நான் ஏன் அவங்களுக்கு செவி சாய்க்கவில்லை? காரணம் இல்லாமல் நான் செய்யவில்லையப்பா அப்படின்னு சொல்லி எசேக்கியேலுக்கு தன்னுடைய காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அந்த தேவ பக்தன் ஒன்றும் சொல்லாமல் கர்த்தருடைய பாதத்தில் நிற்கிறார். காரணம், இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை துரத்தி விட்டார்கள். நீர் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். யோபு புத்தகத்தில் போகும்போது சொல்லப்பட்ட நாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவதற்கு அவர் யார்? அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இதுபோல ஆண்டவரை ஏதோ ஒரு தேவைக்காய் மாத்திரம் தேடுகிறோம். 24 மணி நேரமும் கால் போன போக்களை கண் போன போக்களை நடந்து கொண்டு ஏதோ ஒரு தேவைக்கு மாத்திரம் வந்து தேடினால் கர்த்தர் நம்மோட கூட இருக்க முடியாது. அவர் நம்ம விட்டு போய்விடுவார். அவர் போனதுக்கு காரணம் நம்ம அவரை துரத்திட்டோம். காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணல, துதிக்கல, அவருக்கு பிரியமா நடக்கவில்லை, அப்படி அவர் விட்டு போய்விட்டார். அவர் தூரத்தில் நிற்கிறார். அவரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு விலக்கி அவர் சொன்னார், இதோ மனுஷர்களிடத்தில் என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களோடு கூட அவர் இருப்பதற்காக துடிக்கிறார். என்னோடும் உங்களோடும் 24 மணி நேரம் ஒட்டி உறவாட அங்கே நமக்குள்ளே சிங்காசனம் அமர்த்தி வீற்றிருப்பதற்காய் ஆமென் அவர் வாஞ்சித்து காத்துக் கொண்டிருக்கிற தெய்வத்தை நமக்குள்ளே வாரும் ஆண்டவரே என்று அழையாமல், அவரை அழைத்து நம் ஆசனம் அமர்த்தி கொடுக்காமல், அவருக்கு முதலிடத்தை கொடுக்காமல் இதையெல்லாம் செய்து கொண்டு ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோமே, எப்படி அவர் நமக்கு சத்தத்தை தர முடியும்? எப்படி அவர் பதிலை தர முடியும்? அப்படியானால் 2 அவரை துரத்தி விடுகிறோம். ஆமென். மூன்றாவதாக ஆமென் அதே 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உள்ளே போய் பார்த்தபோது சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகளுடைய சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகலவித விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டிருந்தது. ஆமா, பாருங்கள், அங்க ஆண்டவர் மறுபடியும் கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது இதோ சகலவித ஊரும் பிராணிகள் அருவருப்பானவைகளை எல்லாம் அப்படியே சுவர்ல வண்ணம் தீட்டி வச்சிருக்கிறாங்க. சில வீடுகளை போய் பார்த்தா தெரியும், அந்த வீடுகளில் தேவையில்லாத படங்கள் வச்சிருப்பாங்க, தேவையில்லாத போட்டோக்களை வச்சிருப்பாங்க, தேவையில்லாத பிக்சரை வச்சிருப்பாங்க. ஒரு வீட்டுல நான் ஒரு வாட்டி போகும்போது ஒரு பாம்பை மீறி உலர்த்தி ஆமீன், அதுபோல என்னுடைய சிறுபிராயத்தில் ஒரு ஞாபகம் அப்படி வச்சிருந்தாங்க. ஆமீன், சின்ன சின்ன பட்சிகளை பிராணிகளை எல்லாம் எடுத்து வைத்திருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளில் அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு நம்ம முக்கியத்துவம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்தா தெரியும், அவங்க போட்டிருக்கிற சட்டை, அவங்க போட்டிருக்கிற பேண்ட், அவங்க வச்சிருக்கிற தொப்பி, அவங்க வச்சிருக்கிற மாஸ்க்கள் எல்லாம் வித்தியாசமா சித்திரம் தீர்க்கப்பட்டிருக்கு. பள்ளி, பாச்சா, பூச்சை, அப்புறம் ரட்சிக்கப்படாத எல்லாரும் அவங்க உடம்ப சுத்தி இருப்பாங்க, காலில் இருந்து சில சுருங்கி இருப்பாங்க.
அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அருவருப்பு. அருவருப்பு. ஒரு இங்கிலீஷ்ல ஏதோ எழுதி இருக்குன்னு சொல்லி எடுக்காதீங்க. என்ன எழுதி இருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்னது? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க எடுத்து போட்டிருப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு அப்படிதான் எதெல்லாம போட்டுட்டு வராங்க. பார்த்தா யாரும் ரட்சிக்கப்படாத ஒருத்தனுடைய படத்தை அவங்க போட்டுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு நிக்கிறாங்க. உலகம் அப்படி போயிட்டு இருக்குது. இஸ்ரவேலர்கள் செய்த பாவம், சத்தமிட்டு கூப்பிட்ட பிறகு கர்த்தர் அவர்களுக்கு ஏன் பதில் கொடுக்கவில்லை? பாருங்கள், இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அருவருப்பான மிருகங்களும் ஆகியவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகமான சகல விக்கிரகங்களும். ஆண்டவர் சொன்னார், நீ பண்ணிய தொடக்கூடாது. ஆமீன். சதுருள்ள ஒன்றை ஆமீன் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எல்லாம் சரியா நமக்கு நியாயப்பிரமாணத்துல தரப்பட்டிருக்கிறது. அதனுடைய படங்களை இன்னைக்கு கொண்டு வந்து அவங்க வீட ஃபுல்லா நிரப்பி வச்சாங்கன்னா எப்படி அவங்க கிட்ட ஆண்டவர் வாசம் பண்ண முடியும்? அவனுக்கு பிரமாணத்தை கொடுக்கிற, எப்படி இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது, இதை தொடணும் இதை தொடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சமுத்திரம் தாண்டி கதரியருடைய நாட்டில் இயேசு போனார். கதரியருடைய நாட்டில் இயேசு போகும்போது அங்கே பிரேதக்கலையில் இருந்த ஒரு மனிதன் வேகமாய் தன்னுடைய கையிலே கல்லுகளுமாய் வருகின்றார். இயேசு சொல்லிப்பட்டார், போடி அப்படின்னு சொன்னவர் போகவில்லை, அவன் எதிர்கொண்டு வருகிறான். என்னை துரத்துவதற்கு நீ யார் என்று. அப்பதான் அவர் கேட்கிறார், நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், நான் லேகியோன். நாங்கள் 6000 பிசாசுகள் அவனுடைய சரீரத்தில் இருக்கிறோம். ஏன் காரணம், நீ போமாட்டேன்னு சொல்லுகிற. அப்படி போனோம்னா இங்க பாருங்க, இந்த பட்டணத்துல பன்னி கூட்டம் இருக்கு, இந்த பன்னி கூட்டத்துக்குள்ளதான் நாங்க போவோம். அப்படியா? போ. ஏனென்றால் ஒரு யூதனுடைய பிரமாணம் தெரியுமா, அவன் பன்னியை தொடவே கூடாது. அவர் சொல்லிட்டார், விரிவுள்ளதா இருந்தும் அசை கூடாது இருக்கிறது பன்னி. அது பார்க்கும்போது ஆட்டினுடைய காலை போல விரிவுள்ளமா தான் இருக்கும், ஆனா அசைக்கூடாது. அசைக்கூடாத மிருகத்தை அவன் தொடவே கூடாது. யூதனுடைய பிரமாணத்தை சொல்லுகிறேன், தொடவே கூடாதுன்னு சொன்னது எப்படிடா நீ உன் வீட்டுல தேசத்துல உன் பட்டணத்துல கொண்டு வந்து நீ ஆமீன் வாழ வச்சுட்டு இருக்கிற? அப்படின்னா எப்படி இந்த பிசாசு விட்டு போகாது. அது போகணும்னா அந்த பிசாசு பள்ளிக்கூடத்துக்குள்ளதான் போகணும். அதனால லேகியோனிடத்திலிருந்து பிசாசு துரத்தும் போது மேட்டிலிருந்து சமுத்திரத்துக்குள்ள பந்திகள் எல்லாம் போய் செத்து மடிந்தது. காரணம் அவகாசம். இன்னைக்கு கர்த்தரை வரைய வேண்டிய இடத்துல, கர்த்தரை சுத்தம் செய்ய வேண்டிய இடத்துல, அவரை பதிக்கப்பட வேண்டிய இடத்துல எதையெல்லாமோ பதிச்சு வச்சிருக்கிறோமே. எப்படி சத்தம் விட்டா கூப்பிடுவார் ஆண்டவர்? எப்படி கேட்பார்? ஆண்டவரே 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 சத்தம் விட்டு கூப்பிடுவார். எப்படி கேட்பார்? கேட்க முடியாது. ஏன்னா சகலவித அருவருப்புகளையும் ரோமர் புத்தகத்தில் அந்த வார்த்தை எனக்கு எடுத்து வாசித்து உங்களுக்கு காட்ட விருப்பம் உண்டு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 இருந்து வாசித்து பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து விட்டது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாய் மாறி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், ஒற்று மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊர் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார். யாத்திராகமம் 20 ஆண்டவர் சொன்னார், என்னை அன்றி வேறொரு தேவனை உண்டாயிருக்கிறார். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல ஒரு சொருவத்தியாக ஒரு விக்கிரகத்தியாக நீ நமஸ்கரிக்க கூடாது. கிறிஸ்து ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இன்றைக்கு விக்கிரகங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்கள் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் வசனத்தை எழுதி போடு, வீட்டில் வசனத்தை எழுதி போடு, கண்டதையும் கடியதை எல்லாம் மறைச்சு வைக்காத, வாங்கி வைக்காத. அது அருவருப்பு. எப்படி ஆண்டவர் அங்க வர முடியும்? ஆமீன். ஆண்டவர் அதை செஞ்சார், இதை செஞ்சார், அப்படி செஞ்சார். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு இயேசுவுடைய தோழர்களை சீசர்களையும் மறைச்சு வைக்காத, வீட்டுக்குள்ள வைக்காத. அருவருப்பு. பறவை, மனுஷன், மிருகம், நாலுகால் பூச்சிகள், ஆமீன், ஊர் பிராணிகள் இதெல்லாம் தெய்வத்துக்கு ஒப்பு கிடையாது. தெய்வம் என்று சொல்லி நாம் அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது. ஜீவிக்கின்ற ஒருவர் இருக்கும் போது ஜீவனற்று போகின்ற அவைகளை நாம் எப்படி சித்தரித்திருக்கலாம்? அதனால அவர்களுடைய கூப்பிடுதலை நான் கேட்கவில்லை என்று ஆண்டவர் வருத்தம் தெரிவிக்கிறார். 11ஆம் வசனத்தை படிக்கும் போது இஸ்ரவேல் வம்சத்தார் மூப்பரில் 70 பேரும் அவர்கள் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும்
தன் தன் தூபகலசத்தை பிடித்துக் கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். எவைகளுக்கு முன்பாக? இந்த சித்திரம் தீர்க்கப்பட்டிருந்த கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேளாமல், மூக்கிருந்தும் முகராமல், வாயிருந்தும் பேசாமல், கால்களிருந்தும் நடவாமல் இருக்கின்ற இந்த பறவை ஜாதிகளும் படங்களும் சித்திரங்களும் விக்கிரகங்களும் ஒன்றுக்கு உதவாதவைகளுக்கு முன்பதாக தூபங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க எங்களுக்கு அற்புதம் செய்யும், எங்களை வழி நடத்தும், எங்களை போஷி. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் புத்தியுடையவர்களே. தட்டான் ஒரு மரத்தை காட்டில் போய் பார்க்கிறான், அந்த மரத்தை கையாடுகிறான், அதை வாட்சிகளாலும் ஆமேன் நல்ல ஆமேன் கோடாரிகளை வைத்து அதை சரிபடுத்தி ஆமேன் அதனால் அவன் ஒரு ரூபத்தை உண்டாக்குறான். ஆமேன் அதிலிருந்து மீதி வருகிறதை சமைத்து சாப்பிடுகிறான். அங்க செய்யப்பட்டதை நீதான் என்ன பெற்ற அப்பான்னு சொல்லிட்டு அதை எடுத்து கையை எடுத்து கும்பிடுகிறான். எவ்வளவு புத்தி மோசம்! அப்படி மனுஷன் இன்னைக்கு உண்மையான ஜீவனுள்ள தெய்வத்தை பார்க்கணும், ஜீவனற்றவைகளுக்கு முன்பதாக தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறான். அவைகள் எங்களுக்கு பதில் தரும், அவைகள் எங்களுக்கு அற்புதம் செய்யும், அவைகள் எங்களுக்கு ஆமீன் ஆரோக்கியம் உண்டாக்கி தரும் என்று இல்லை. ஆமீன். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படித்தான். நான் பார்க்கிறது நட்சத்திரம் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, நிமித்தம் பார்க்கிறது, மாசம் பார்க்கிறது, வருஷம் பார்க்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை அவைகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்டவைகளை செய்தால் ஆண்டவரே என்று கூப்பிட்டால் ஆண்டவர் ஒருபோதும் பதில் தர முடியாது. 14வது வசனத்துல படிக்கும் போது 5வது காரியம், 5வது தவறுகள் என்ன? என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசல் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். தம்மூசுக்காக அழுகிற செமரிமஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் உண்டாயிருந்தார். அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுடைய பெயர் தம்மூஸ். இந்த தம்மூசுக்கு இஸ்தார் என்று சொல்லுகிற ஒரு காதல் பெண் உண்டாயிருந்தான். இந்த தம்மூஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வேட்டைக்காரன். சரித்திரத்தை நான் சொல்லுகிறேன். இவன் வேட்டையாடுவதற்காக ஒரு முறை காட்டுக்குள் போன போது காட்டு பன்றி இவனை வேட்டையாடுகிறவன் செத்து போனான். செமரிமஸ் உடனே இவனை பாதாளத்தில் தெய்வமாக பிரசித்தப்படுத்துகிறாள். தம்மூசு செத்து போன காரியத்தை இஸ்தார் என்று சொல்லப்படுகிறவனுடைய காதல் தேவதை அறிந்தபோது தானும் தன்னுடைய தோழிகளும் ஐயோ அவன் ஒரு தெய்வமானால் என்னை காப்பாற்ற அல்லது என்னை மறுபடியும் வாழ்க்கை தருவதற்காக இவன் உயிரோடு எழுப்பி வருவான் என்று இஸ்தாரும் தோழி பெண்களும் அழத் தொடங்கினார்கள் என்று ஒரு புராண கதை சொல்லுகிறது. பாருங்கள், அதன்படியாக தேவனுடைய பிள்ளைகள் தேவையில்லாத ஒரு காரியத்தை மனதில் பதித்துக் கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்கு கூட அதை ஆமீன் மேரி மாதாவென்றும் இயேசு என்றும் இதுதான் இந்த கதை என்று சொல்லிக்கொண்டு அந்நிய ஆராதனைகளை சபைக்குள் கொண்டு வந்து தெய்வாலயங்களுக்குள்ளே உட்புகுத்தி இன்னைக்கு ஒரு கூட்டம் இப்படி வருஷா வருஷம் தோறும் அழுது கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 40 நாட்கள் ஆமீன் தங்களை சரீரங்களை வேண்டிய ஆகாரங்களை கொடுக்காமல் ஒடுக்கி தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். வருஷா வருஷம் வருவான், என்னை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் வருவான் என்று சொல்லப்படுகிற இப்படி ஒரு தம்மூசு வழிபாடு எங்க நடந்தது? எருசலேம் ஆலயத்துக்குள்ள நடந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி தேவையில்லாத ஒரு காரியம். மரித்தவங்க போகட்டும், விடுங்க. அவங்க நீதிமான் மடிந்து போகிறதை ஒருவனும் மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். எதற்கு? தீங்கு வருவதற்கு முன்புதான். அதுக்காக வருஷா வருஷம் அவனுடைய கல்லறையில போய் நின்று கொண்டு மூக்கு சிந்தி கண்ணீர் வடிச்சு அங்க விடுதலை கொடுத்து அவனை விடுங்கப்பா, அவன் போகட்டும், அவன் இளைப்பாறட்டும். அவன் செய்த நீதிக்கு பிராயச்சித்தம் என்ன செய்தான் அதுக்கு தக்க பலனை அவனுக்கு கிடைக்கும். மரித்தவனுக்காக அழாதீங்க, மரித்தவனுக்காக அழ வேண்டாம். மரித்தவர்களுக்காக போய் அழுது விடப்பாதீங்க. மறுபடியும் சமஸ்கிரங்களை போய் விடாதீங்க. தம்மூசு ஆராதனைக்கு ஒப்பிட்டு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் எப்படி அவர்களுக்கு பதில் கொடுக்க முடியும்? பதில் கொடுக்க முடியாது. 6வது ஆமென், கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் என்னை கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராய் திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். எங்கே? ஆலயத்துக்குள்ள நின்று கொண்டு. ஆலயத்துல நின்னாலும் தசவாத்து ஜெபிக்கிறவங்க இப்பவும் உண்டு. வீட்டுல பாட்டு பாடி ஜெபம் பண்ணாலும் தசவாத்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணுகிறவங்க உண்டு. பிரைஸ் தி லார்ட்.
அந்நிய கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற எத்தனையோ கூட்டங்கள் இருக்கிறது. அது தசை பார்க்கிறது, ஆமையின் இடம் பார்க்கிறது. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்லுகிறார், 25 புருஷர்கள், ஏறக்குறைய 25 புருஷர்கள் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராய் திருப்பி பாருங்க, முதுகு காட்டிச்சு முகத்தை எங்க வச்சிருக்கிறாங்கன்னா சூரியனை பார்த்து. ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் நாள் படிக்கும் போது அதனுடைய 14வது வசனத்துல 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது படிக்கின்றோம். 3 நாள் முடிந்தது. 4வது நாளில ஆண்டவர் என்னத்தை படைச்சார்? சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைக்கின்றார். எதற்கு சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைக்கின்றார்னா, சூரியன் வெளிச்சத்துக்காகவும் சந்திரன் இரவுக்காகவும் காலங்களை அந்த ராப்பகலை அடையாளம் காட்டுவதற்காக, மனுஷனுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக. நீ காலையில் எழுப்பிட்டு அதை நமஸ்கரிக்க என்ன படைச்சது? சூரிய நமஸ்கார். காலையில் எழுப்பி உன்னை படைச்ச தெய்வத்தை பார்த்து நீ கும்பிடு. காலையில் சிருஷ்டித்த தெய்வத்தை இரவு ராத்திரி முழுவதும் என்ன பாதுகாத்தீங்களே ஒரு தேவபக்தர் பாடினான் சங்கீதத்துல. ஆமே, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் ஒருவரே சுகமாய் தங்கப்படினார். ஆண்டவர் உங்களை பாதுகாக்க விட்டா. உங்களுக்கு தெரியுமா, நீங்க கண்ணை மூடி கொரட்டையை விட்டு நல்லா தூங்குறீங்க, உங்க ரத்தம் ஆமீன் மாம்சத்தில் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இந்த ரத்தம் பல கிலோமீட்டர் வேகத்துல உள்ளுக்குள்ளாக பம்பாயிட்டே இருக்கிறது. அந்த ஜீவனை கொடுத்தது யாரையா? ஆமீன், மனுஷனை உண்டாக்கின தெய்வம். அவனை தேவ சாயலாக உண்டாக்கியவனுக்கு நாசியிலே சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா உள்ளவனை மாறினார். அந்த ஜீவன் நஷ்டப்பட்ட போகாம ஒரு ராத்திரி மகளா நம்மளை பாதுகாக்கிறாரே. நீ காலையில் எழுப்பி அந்த ஜீவன் உள்ள தெய்வத்தை பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லுகிறத விட்டுக்கொண்டு ஆமீன் ஏதோ ஒரு ஆமீன் உன்னுடைய பகலும் இரவும் அடையாளம் காட்டுவதற்காக குறிக்கப்பட்ட சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுகிறேன். அது தெய்வம் இல்லையா? ஆண்டவருக்கு பதில் தருவாரா? தர முடியாது. அது காலங்களுக்காய் அடையாளங்களுக்காய் குறிக்கப்பட்ட ஒரு வஸ்து அழிந்து போக போகிறது. அது கடைசி காலம் வரும்போது சூரியன் ஆமீன் கருப்பு கப்படியை போல கருத்து போகும். நட்சத்திரங்கள் எல்லாம் மத்திக்காய் உதிர்கிறது போல உதிர்ந்து போகும். இந்த பூமியோ வானமோ எல்லாம் விடவிடவிட்டு அகன்று போகும். கர்த்தர் அவ்வளவு ஆச்சரியமாக நம்மை பாதுகாக்கிறார். அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்வதை விட்டுக்கொண்டு கர்த்தருடைய ஆலய பிரகாரத்திலேயே வாழ்ந்து ஆவிக்குரியவன் என்று முத்திரை முத்திரப்பட்டிருக்கிறவர்கள் தெய்வத்திற்கு முதுகை காட்டி எங்கேயோ பார்த்து நமஸ்காரம் செய்கிற ஒரு நபரா இருந்தால் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு பதில் தருவார். கடைசியாக அவனுடைய 17ஆம் வசனத்தை படிக்கும் போது அவன் நேரனுடைய கடைசியில் சொல்லுகிறேன், அவர்கள் திராட்சைகளை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள் என்று ஆண்டவர் வேதனைப்பட்டார். திராட்சைகளை, அந்த திராட்சைகளை தான் இன்னைக்கு மாறி மாறி இன்னைக்கு சிகரெட்டாகவும் பீடியாகவும் கஞ்சாவாகவும் வருகிறது. அன்னைக்கு பாருங்கள், திராட்சைகளை அதனுடைய தண்டை மனுஷன் நாசிக்கு நேராக சுவாசிக்கிறார். திராட்சைகளை தங்கள் நாசிக்கு நேராய் பிடிக்கிறார்கள். அதனால அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம், கொஞ்சம் போதை வஸ்துவை காட்டுகிறது. ஆமீன், பீடி சிகரெட்டு ஆமீன் தேவையில்லாத அந்த புகைவழி பழக்கங்கள் போதை வஸ்துக்கள் இதுக்கெல்லாம் நீங்க அடிமைப்படுது. தெய்வ பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆலயங்களுக்கு போய் திரும்பி வரும்போது வாங்கி ஊதிட்டு வருகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவங்க வாங்கி ஊதிட்டு வருகிறாங்க. அப்படியே இழுத்து நம்ம நாசியில ஓடி இழுத்து வெளியே விடுகிறானுங்க. செத்து போகாம இருக்கிறதே கர்த்தருடைய கிருபைதான். சுவாசம் அடைச்சு போயிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால வேதனைப்பட்டார். திராட்சைகளினுடைய அந்த தண்டுகளை எடுத்து நாசிக்கு நேராக பிடிக்கிறார்களே, அதுல ஒரு உல்லாசம் மனுஷனுக்கு அஞ்சோபத்தோடு விஷம் தன்னை ஒரு மதிமயங்க செய்கிறது. வேண்டாம். இப்படி இருக்கிறபடினால்தான், இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து தவறுகள் தப்பிதங்கள் இருந்தபடினால ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நான் உக்கரத்தோட காரியத்தை நடக்க போகிறேன். தேசமே அழியுது. தேசத்துல ஏன் கர்த்தர் கோபப்படுகிறார்? ஏன் ஆண்டவருடைய கோபம் சொல்லுகிறது? ஏன் ஆண்டவருடைய தண்டனை வெளிப்படுகிறது? தெய்வ பிள்ளை என்று சொல்லுகிறது, அல்லது தெய்வத்தால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகத்தால் ஆமீன் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, இப்படிப்பட்ட தவறுகளை செய்து விடாதீர்கள். ஒன்றாவது தவறை குறித்து நாம் படித்தோம், எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு ஸ்தானத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கிறோமானால். இரண்டாவது படித்தோம், ஆண்டவரையே தூரப்படுத்தக்கூடிய பரிசுத்த குலைச்சலாய் வாழ்ந்து ஆண்டவரை பரிசுத்த ஸ்தானத்தை விட்டு துரத்துகிற கிரியை. மூன்றாவது, தேவையில்லாத சித்திரங்களை தீட்டி ஆமீன் வீட்டை அலங்கரிப்பது, வீட்டை கொண்டிருக்கிற வஸ்திரங்களிலே நம்முடைய சரீரங்களை அலங்கரிக்கிறதான அந்த அருவருப்பு மாத்திரமல்ல, அதுதான் தெய்வம் என்று சொல்லி அவைகளுக்கு ஆமீன் தூபம் காட்டுகிற
தவறுகள், நாலாவதாக தம்மூசுக்காக மரித்து போன ஒரு கிரியைக்காக ஆமென் இன்றைக்கும் நினைவு கொண்டு துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு கிரியை. ஆறாவதாக ஆமென் தெய்வத்தால் படைக்கப்பட்ட அந்த அடையாள சின்னங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணுகிற கிரியை. ஏழாவதாக ஆமென் போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற கிரியை. இப்படி இருந்து கொண்டு எங்களை காப்பாற்றும், எங்களை விடுவியும், எங்களை கண்ணோக்கி பாரும், எங்களை தப்புவியும், எங்களை ஆதரியும், எங்களுக்கு பதில் தாரும் என்று இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நோக்கி பார்த்தால் அவர் கேட்க முடியாது. ஆனா கேட்பார். நம்முடைய குற்றங்களை உணர்ந்து, குறைகளை உணர்ந்து, தவறுகளை உணர்ந்து, தப்பிதங்களை உணர்ந்து, இயேசுப்பா என்னை மன்னிங்கப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளும், நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், தப்புதான், தவறுதான், நாங்க விட்டு வருகிறோம், இதெல்லாம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் வந்து கூப்பிட்டு பாருங்கள். அவர் உடனடியாக பதில் தருவார். அவர் அன்பு செய்கிற தெய்வம். கண்களை மூடுவோம், கர்த்தருடைய முகத்தை நமக்கு நோக்கி பார்ப்போம். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்போம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னாரே, அவரை நோக்கி கூப்பிடுத ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடும், கர்த்தரை நோக்கி கூப்பிடும். குற்றங்கள் அழிக்கப்படும், குறைகள் அழிக்கப்படும். எனக்குள்ள ஏதாவது இப்படிப்பட்ட தவறான கிரியைகள் இருந்தால் என்னை மன்னி ஆண்டவரே. படைத்திருக்கிற எங்கள் தெய்வத்துக்கு முன்பதாக படைக்கப்பட்ட சாதாரண ஒரு வஸ்துக்கள் தானே நாங்கள், வஸ்துக்கள் தானே. ஒரு சிறிய வியாதிகளுக்கு, பலவீனங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறவர்கள் தானே நாங்கள். எங்களை அவ்வளவு ஆச்சரியமாய் பாதுகாக்கிற தெய்வத்தை விட்டுக் கொண்டு உமக்கு தர வேண்டிய இடத்தை தராதபடிக்கு இன்னொரு காரியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமானா உங்களுக்கு எவ்வளவோ வேதனை நாங்கள் உண்டாக்குகிறோம், எவ்வளவோ எரிச்சலை உண்டாக்குகிறோம். எத்தனை பேரோடு சுரேஷ் நீங்க செபிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் கூப்பிட்டால் ஓடி வருவார், ஓடி வருவார். ஹல்லேலூயா. ஆமென். நாவுகளை திறந்து அவர் கூப்பிட்டால் பதில் கொடுக்கிறவர், அவர் ஓடோடி வருகிறவர். நம்முடைய குற்றங்களை அறிக்கை பண்ணி, குறைகளை அறிக்கை பண்ணி, தவறுகளை மன்னிய ஆண்டவரே என்று கேட்டு அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் ஓடோடி வருவார், வருவார். அந்த சந்தேகம் இல்லை. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக சொல்லுவோம் என்று, உண்மையாக தேடுவோடு உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், அவரைகள்
நாம் வாழுவோம். ஆமே கிறிஸ்து ராஜா. உடவா சந்தன கலோனியா உடவா கதரோ கைதட்டி நாம் வாழுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து 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 நாம் வாழுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள். எல்லாரும் கூப்பிடுவோம். குற்றத்தை அறிக்கைப்பட்டு கூப்பிடுவோம். பணிகளை அறிக்கைப்பட்டு கூப்பிடுவோம். பாவத்தை அறிக்கைப்பட்டு கூப்பிடுவோம். தவறுகளை அறிக்கைப்பட்டு கூப்பிடுவோம். இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நான் ஒரு ஆலயம் ஆண்டவரே, அன்னைக்கு எருசலேம் ஆலயத்துல உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜனங்கள் செய்திருந்த தவறுகளை எசேக்கியேலுக்கு காண்பித்துக் கொடுத்து வேதனையோடு சொல்லி அவர்கள் என்னுடைய செவி கேட்க கூப்பிட்டாலும் நான் அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்கு காரணம் அவர்கள் பலவிதமான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தேவப்பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் கூப்பிடும் போது அவர் ஓடோடி வருவார். அப்படியானால் நான் கூப்பிடும் போது ஏன் எனக்கு பதில் தரவில்லை, ஏன் விடுவிக்கவில்லை, ஏன் கவனம் செய்யவில்லை? இன்னைக்கு நீங்க ஒரு குற்றத்தை உணர்வீர்களானால், தவறுகளை உணர்வீர்களானால், தப்பிதங்களை உணர்வீர்களானால், குற்றங்களை உணர்வீர்களானால், குறைபான் இது தவறுதான், இது தப்புதான், இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யவில்லை. இயேசு என்ற ஒரு போட்டோவை வைத்து, தெய்வம் என்ற ஒரு படத்தை வைத்து நான் அதற்கு பூஜித்து அதுதான் தெய்வம், அதுதான் என்னை காப்பாற்றும், அதுதான் என்னை விடுவிக்கும், அதுதான் என்னை சம்பவிக்கும் என்று தவறான ஒரு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற தெய்வப்பிள்ளையே, இன்னைக்கு அவைகளை இந்த நேரத்திலே அகற்றிவிட்டு கொண்டு உன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அவையோடு உண்மையோடு உண்மையுடைய அருகாமையை உலாவி கொண்டிருக்கிற தெய்வத்தை பார்த்து நீ துதிக்க தொடங்கும் போது அவருடைய பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, அநியாயங்களை அசுத்தங்களை மன்னித்து அவருடைய ஆசீர்வதிக்க போதுமானவர். எல்லா அருவருப்புகளையும் நம்மை விட்டு மாற்றுவதற்கு ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் உதவி செய்வார். அவர் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தெய்வமாக இருந்தாலும் அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார். அவருடைய பாவி அவர் நேசித்தார். பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக நம்முடைய சொந்த ரத்தத்தை அவர் தந்தாரே. பாவம் கழுவப்படுவதற்காக, அக்கிரமம் கழுவப்படுவதற்காக தன்னுடைய ஜீவனை தியாகமானவருக்கு தந்த தெய்வம். இவ்வளவு நேசித்த தெய்வத்தை நாம் இப்படியா நேசிக்கிறோம்? ஆண்டவரே கூப்பிடுவோம். குற்றங்களை உணர்வோம், குறைகளை உணர்வோம், தவறுகளை உணர்வோம், தப்பிதங்களை உணர்வோம். இந்த பரிசுத்த தெய்வத்தை நம்மோடு சேர்த்துக் கொள்வோம். ஆண்டவரே, உடைய திருசமூகத்தில் எங்களை காண்போம். எங்களது குறைவுகள், குற்றங்கள், தவறுகள், தப்பிதங்கள் அத்தனைகளை விட்டு மாறட்டும். ஆண்டவரே, எங்களை ஒரு பரிசுத்த உள்ளவர்களாக மாற்றுவீராக. வார்த்தை கேட்டபடி பிள்ளைகளை நாங்கள் பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கஷ்டத்துல, கண்ணீர்ல, துக்கத்துல, பாடுகள்ல, வேதனையில, உபத்திரவத்துல உடைய பிள்ளைகள் இருந்தால் ஆண்டவரே வல்லமையுள்ள கரத்தை அவர்களுக்காக நீட்டுவீராகப்பா, நீட்டுவீராக. நீர் அவர்களுக்கு பதில் கொடுக்க கூடாதபடி ஏதாவது தவறுகளோ தப்பிதங்களோ ஆண்டவர் கேட்ட வசனத்தின் சத்தியங்களை கேட்ட அந்த காரியங்கள் ஏதாவது ஒரு குற்றங்கள் இருக்குமேனால் அதை இப்படி அகற்றிவிட்டு அவர்களுக்கு உதவி செய்யும். எல்லா மக்களை வாழ்த்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் மட்டுமாய் பாடி துதித்து ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாரும் உதவி செய்தீர். ஆண்டவரே, ஆராதனையிலே ஆமென் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வேண்டிய சுகத்தோடு விளக்கோடு ஆசீர்வாதங்களுடைய ஊழியங்களிலே பிள்ளைகள் வெற்றியாய் ஆண்டவருக்கு ஆமென் நாம மகிமைக்கு நிற்பதற்கு உதவி செய்யுங்க. எல்லாரையும் முத்தரிடுகிறோம். உடைய வருகைக்காய் எங்களை ஒருக்குமாய் ஏற்படுத்தும். குறைகுற்றங்களை மன்னியும். எங்களை தாழ்த்தி நாங்கள் உயர்த்துகிறோம். நீங்க பிறகு நாங்கள் சிறந்துகின்றோம். ரட்சகரமே பெருமாறு இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற அன்புள்ள நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கின்ற ஜெபங்கள் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை
ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு இயேசுவை நேசிக்கிறே நேசிக்கிறே நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் கிருபை சிநேகம் உறவு இன்றைய போது கர்த்தருடைய வருகை மட்டும் சகல நாட்களில் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். Praise Him.